ஹனுமானுடைய வாக் சாமர்த்தியம் நம்ம நாக்கில் இருந்து உலகத்தை ஜெயிச்சுடலாம். எப்படி சொல்றாரு தெரியுமோ? ஏமாத கேட்கிறேன், நாங்களே எங்க வாழ்க்கையில திக்கில்லாம தவிச்சுருந்தோம். ஏன்னா வாலி எங்க சுவாமி சுக்ரீவனை நாடு கடத்தும் போது சுக்ரீவனுடைய பத்னி ருமாவை தன்னுடைய கஸ்டடியில வச்சுட்டார். வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்தோமா? நளன், நீளன், அங்கதன், யாம நாங்கள்லாம் அப்படியே மலையின் உச்சியில சுக்ரீவனோட உட்கார்ந்துட்டு எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யார் அறிவாரோன்னு பாடி லைஃப் எப்படி இருக்கும் நினைச்ச போதுதாமா உங்க குரல் கேட்டுது. ராமா லக்ஷ்மணா நீங்க கத்திண்டு போக குரல் கேட்டது. ஏதோ ஒரு பெண்மணி அழறாளே நாங்க தவிச்சுட்டு இருக்கும் போது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலம்மா. ஆனா எங்களை பார்த்து கொண்டே நீ ஆபரணத்தை விசிறி களைந்தாய், புடவை தலைப்பை கிழித்து எங்களிடத்தில் இட்டாய். என்னவோமா, நீங்க உங்க கடைக்கண்ணால எங்களை பார்த்தேள். நீங்க உங்க கடைக்கண்ணால பார்த்தது போறாமல் இருந்து ஆபரணங்களை விசிறி களைந்தேள். அந்த வஸ்திரத்தை கிழிச்சு போட்டு என்ன நடந்ததோ தெரியலமா, நீங்க இப்படி பார்த்து போட்டுட்டு போன கையோட ராமர் வந்துட்டார். அப்பதாம எங்களுக்கு தெரிஞ்சது உங்க அனுகிரகத்தால தான் ராமரோடு எங்களுக்கு மைத்ரி பாவம் ஏற்பட்டது. அவ்வளோ ஹனுமானுடைய சாமர்த்தியத்தை பாருங்க. அவர் சொல்லவே இல்லை, என்ன நீங்க ராமரை சந்தேகப்படுறீங்களா? என்ன அழகா அது சீதை கிட்ட அதை அந்த கன்வே பண்ணார். அந்த கம்யூனிகேஷன், அதுதான் ஹனுமான் கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். என்னை மட்டும் தேட விட்டுருந்தான்னு வச்சுக்கோ சீதை, நான் இன்னி வரைக்கும் தேடிட்டே இருந்திருப்பேன். லங்கையில் உட்காந்து தெருவா போய் தேடிட்டு இருப்பேன். எப்படி அவளுக்கு அது சாமர்த்தியம்! ஸ்ரீராம சரி, இவ்வளவு பேருக்கு அனுகிரகம் கிடைச்சது, ஹனுமானுக்கு அனுகிரகம் கிடைச்சது. இது அத்தனை பேரும் தசரதர் முதற்கொண்டு, ராமன் முதற்கொண்டு, பரதன் முதற்கொண்டு, சத்ருக்னன் முதற்கொண்டு, லக்ஷ்மணன் முதற்கொண்டு, குஹன் முதற்கொண்டு, சுக்ரீவன் முதற்கொண்டு, அனுமான் முதற்கொண்டு அத்தனை பேரும் ராமரை தனியா பார்க்காமல், சீதையை தனியா பார்க்காமல் ஸ்ரீராமரா ஒரு தம்பதியா பார்த்திருக்கா. அவா கிட்ட பக்தி பண்ணிருக்கா, ஸ்ரீராம பக்தி பண்ணிருக்கா. எல்லா அனுகிரகமும் கிடைச்சு. தனித்தனியா பார்த்தவா இருக்காளான்னு கேட்டா 3 பேர். முதல்ல ஷூர்பனகா, அவ என்ன பண்ணிவிட்டா, அவளுக்கு ராமரை பார்த்தோன்னு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ரொம்ப அழகா இருப்பார் ராமர், ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருப்பார். நமக்கே அவரை பார்த்தா பிடிச்சி போயிடும், அவ்வளோ ஸ்மார்ட்டா இருப்பார். அவர் இத்தனைக்கும் ஒரு ஆபரணமும் போட்டுக்கல. காட்டுக்கு வரும்போது ஒரு ஆபரணம் இல்லை, ஒரே ஒரு மோதிரம், அதையும் கொடுத்து அனுப்பிச்சுட்டார் ஹனுமான் கிட்ட. வேற எதுவுமே இல்லை, சிம்பிளா ஜடை தாடி இப்படிதான் இருந்தார் ராமர். ராமர் ஷேவே பண்ணிக்கல. 14 years நோ ஷேவ். ஞாபகம் வச்சுங்கோ, ராமருக்கு ஷேவே கிடையாது. அருண் கோவில் ஏன் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியல. என்ன படப்படப்படப்படான் ஜில்லெட் ஷேவ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கார். ராமர் 14 years ஷேவே பண்ணிக்கல. ஜடை, மீச, தாண்டி அது எல்லாம் கருப்பா இருக்கு, அவரும் கருப்பு. அதில் அழகா திலகம் இட்டு இருக்கிறதும் மினிமம் ஜுவல்லரின்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஏதோ அந்த குண்டு பணி, ஊசி மணி அதெல்லாம் போட்டு, மேலே ஒரு மான் தோல், கீழே ஒரு மர உரி, சிம்பிள் ஒரு வில்லை இப்படி வச்சுட்டு இருப்பார். ஆனால் அவரை பார்த்தா யாருக்குனாலும் லவ் வந்துடும், அவ்வளோ அழகாக இருப்பார். ஷூர்பனகா ப்ரப்போஸ் பண்ண, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அவள் என்ன பண்ணி விட்டா, ஒரு ப்ராப்ளம். சா சீதா சந்நிதாவேவ தம் பவ்ரே கதிதான்வய அத்யாரூடோ ஹி நாரீணாம் காலஜ்ஞோ மனோபவஹ. ராமர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, யூ ஆர் வெரி ஸ்மார்ட், நானும் அழகா இருக்கேன். அவளே சொல்லிக்கிறா, யாரும் அவளை பார்த்து சொல்லல, அவளே தனி நான் அழகாக இருக்கிறேன், நீயும் அழகாக இருக்கிறாய், நாம் இருவர்களும் ஒரு ஜோடியாக இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்றார். ராமர் ஒன்றும் அதை அங்கீகாரமே பண்ணிக்கல. ராமர் அதெல்லாம் நோ நோ நோ. அவளுக்கு ஒரே டவுட், நம்மளை எதுக்கு ரிஜெக்ட் பண்றா, நம்ம நன்னா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னபோது உள்ள பர்ணகசாலையிலேருந்து சீதை வரா. என்ன ஒரே சத்தம், என்ன ஆச்சு அப்படின்னு உட்வார்ட்ஸ் கிரேப் வாட்டர் மாதிரி வெளில வரா. என்ன ஆச்சு அப்படின்னு வெளியில வரா. சீதையை பார்த்தவங்க ஷூர்பனகா சொல்றா, சிராய பவ பர்த்தாமே சீதையா கிம் கரிஷ்யசி விக்ருதா ச விரூபா ச நசேயம் சதுருஷி தவ. அவ வெளியில சொல்றா. யார் இதுன்னு கேட்டவுடனே ஷூர்பனகா சொல்றா, இவ யாரு, இவளை ஒற்றால் பாருனா அப்படின்னு கிளம்பி போனா. ராமர் மீது காதல், ராமன் மீது ஒரு அவா,
சீதையின் மீது வெறுப்பு. மூக்கு காது எல்லாம் கட்டாயி போயிட்டு. ராமரும் சீதையுமாக இருந்த கோலத்தை ஆசிரயித்தவாளை பார்த்தோம், அவளுக்கு கிட்ட கிடைச்ச அனுகிரகத்தை பார்த்தோம். ராமரை சீதை கிட்டேருந்து பிரிஞ்சு பார்த்தா சூர்பனகா மூக்கு போச்சு. அப்படியே இப்போ அடுத்ததுக்கு வாங்க. ராமர் கிட்டேருந்து சீதையை பிரிச்சு பார்த்தா சூர்பனகாக்கு மூக்கு போச்சு. இப்போ அடுத்தது அப்படியே ஆப்போசிட். சீதையை ராமர்கிட்டேருந்து பிரிச்சு பார்த்தான் சூர்பனகாவுடைய அண்ணா ராவணன். அவங்க இல்லை அவன் வரானே. இப்போ சூர்பனகா போய் ராவணன் கிட்ட சொல்றா, உனக்காக நான் சென்றேன் அண்ணா. சீதையை பார்த்த பிறகு அந்த சீதை உன்னோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். எப்படி மேனிப்புலேட் பண்றா பாருங்க. ராவணன் உடனே சீதை எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்டான். அப்படின்னு கேட்ட உடனே அதை கம்பர் சொல்றார். அவ சீதையை வர்ணிச்சா. சூர்பனகா இப்படி இருக்கான், மூக்கு இப்படி இருக்குமா, இடுப்பு இப்படி இருக்குமா, காது, அவ கண் இப்படி இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரதூஷணாதிகள்னு ராவணனோட கூட பிறந்த பிரதர்ஸ் செத்து போயிட்டான். அவனுக்கு தீட்டு. அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. இவ்வளோ பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் செத்து போயிட்டாலே தெரியல. கரனையும் மறந்தான், உற்ற தம்பியையும் மறந்தான், எல்லாரையும் மறந்துட்டான். கேட்ட மங்கையை மறந்திலாதான், எல்லாரையும் மறந்துட்டான். கேட்ட மங்கை சீதையை மட்டும் மறக்க. மாரீச்சனுடைய ஒரு ஹெல்ப்போட பொன்மானா போச்சொன்னா. கடைசியில அவன் ஒரு சந்நியாசி பரிவ்ராஜக வேஷத்தை பூண்டு சீதையை அபகரிக்க வேண்டும் என்பவர சீதையை அபகரித்தான். சென்றான், சீதையை அசோகவனத்தில் இட்டார். கடைசியில அந்த அவனுக்கு 10 தலையும் போச்சு. ராமரை சீதை கிட்டேந்து பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சான். சீதைய ராமர் கிட்டேந்து பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சா. தங்க நினைச்சா மூக்கு போச்சு, அண்ணா நினைச்சா தலை போச்சு. அப்போ ஸ்ரீ சீதா ஸ்ரீ ராம பக்தி சாம்ராஜ்யத்துல ஸ்ரீ பக்தி சாம்ராஜ்யம்னு வச்சுட்டா ராவணன் போச்சு. ராம பக்தி சாம்ராஜ்யம்னு வச்சுட்டா சூர்பனகா மூக்கு போச்சு. அப்ப ஸ்ரீ ராமர் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருந்து பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சாரான்னு கேட்டா ஒரே ஒரு கேஸ். யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ட்ரை பண்றீங்களா? 2 பேரையும் இருக்கணும்னு நினைச்சா, ஆனா பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சா, படுத்தணும்னு நினைச்சா. கை அப்புறம் கூனி, அப்புறம் நீங்க எல்லாருமே கரெக்ட் தான். ஓகே, இப்போ நீங்க எல்லாம் சமாதானம் என்னன்னா விஷயம் என்னன்னா காக்கா. காக்கா இருந்தது பாருங்க. காக்கா சுரன்கிறோம். காக்கா அது என்ன காக்கான்னா அதுக்கு ஒரு கதை சொல்றேங்க, எழுதுவோம். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல சித்திரக்கூட்டத்துல நடந்த சம்பவம். வாஸ்தவமா இது அயோத்தியா காண்டத்துல வந்திருக்கணும், ஆனா வரல. அயோத்தியா காண்டத்துல சித்திரக்கூட்டத்துல நடந்த இந்த நிகழ்ச்சிய சீதை ஹனுமான் கிட்ட சொல்றா சுந்தர காண்டத்துல. அன்னைக்கு ஒரு நாள், அன்று ஒரு நாள் அப்படின்னு சொல்றா. பிரைவேட் இன்சிடென்ட்.